எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக என்னென்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்குதை பார்க்கலாம். அதே போல பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஆப்ஷன்ல என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா வித்தின் 2 days, அதாவது 2 நாளில் நமக்கு அதில் இருந்து 5% ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அது என்ன ஸ்டாக்கு, எந்த தேதிக்கு வாங்கி வைக்கணும், எந்த ரேட்டுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல அந்த ஸ்டாக் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதுதான் அந்த கம்பெனி, REC லிமிடெட், ரூரல் எலக்ட்ரிக் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 5 ரூபாய் பர் ஷேருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறது ஷார்ட் டேர்ம் கிடையாது, ஒன்லி இந்த டிவிடெண்ட் பேஸுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக ரெக்கார்ட் டேட் அப்படின்னாக்கா 9ஆம் தேதி நம்ம கிட்ட, அதாவது நம்மோட ஹோல்டிங்ஸில் அந்த ஷேர் இருந்ததுன்னா எவ்வளோ ஷேர் வச்சிருக்குமோ அதுக்கு ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் அப்படின்ற மாதிரி அவங்க டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக 9ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அப்படின்னா 9ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு கிடையாது. நம்மோட டிமெட் அக்கௌண்ட்ல 9ஆம் தேதி அந்த ஸ்டாக் தங்கி இருக்கணும், அப்பதான் அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். 9ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் அப்படின்றதுனால 9ஆம் தேதி நம்மோட ஹோல்டிங்ஸ், அதாவது நம்மோட டிமெட் அக்கௌண்ட்ல ஹோல்டிங்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு நாள் முன்கூட்டியே நம்ம பை பண்ணி வைக்கணும். அப்படின்னும் போது 7ஆம் தேதி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா செட்டில்மெண்ட் T+1 டேட் செட்டில்மெண்ட். இப்போ அதனால திங்கக்கிழமை பர்ச்சேஸ் பண்ணோம், அதாவது 7ஆம் தேதி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா 9ஆம் தேதி நம்மோட டிமெட் அக்கௌண்ட்ல ஹோல்டிங்ஸ் வந்துடும். ஸோ எவ்வளோ அமௌண்ட், அதாவது எவ்வளோ வால்யூம், எவ்வளோ ஸ்டாக் நம்மளோட டிமெட் அக்கௌண்ட்ல வச்சிருக்குமோ அந்த ஸ்டாக் தகுந்த மாதிரி நமக்கு டிவிடெண்ட் கிடைக்க போகுது. அடுத்து இந்த கம்பெனி REC லிமிடெட் இந்த வருஷத்துல எத்தனை டைம் டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இந்த வருஷத்துல பிப்ரவரி 15ஆம் தேதி 4 ரூபாய் 5 காசு பர் ஷேருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல ஜூலை 12ஆம் தேதி ஒரு ஷேருக்கு 3 ரூபாய் 60 காசு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலா கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். 3.6 பிளஸ் 4.5, இது வரைக்கும் இந்த 2 கட் ஆஃப்ல 8 ரூபாய் 10 காசுன்ற மாதிரி ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 5 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா டோட்டலா 13 ரூபாய் 10 காசு ஆகுது இந்த வருஷத்துக்கு. அப்படின்னும் போது பர்சன்டேஜில் பார்க்கணும் அப்படின்னா இப்போ அந்த ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ REC 103 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 103 ரூபாய் அப்படின்னும் போது 13 ரூபாய் நமக்கு ஒரு 13% ஆவரேஜா வருது. 13% வருஷத்துக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான், நல்ல டிவிடெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. டே கேண்டில் சார்ட்டு ஷார்ட் டேர்முக்கு இப்போ நம்ம பை பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்க போகுது ட்ரெண்டு, அதே போல் லாங் டேர்முக்காக ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நியூட்ரலாக தான் இருக்குது. லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 94லேருந்து 96 ருபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு என்ட்ரு லெவல். ஸோ இந்த ரேட்லாம் வந்தது அப்படின்னாக்கா நம்ம லாங் டேர்முக்கு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த டிவிடெண்ட்டுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வைக்கலாம் தாராளமாக. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரி டே இன்னைக்கு நான் என்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது 20 மந்த் டார்கெட் குரூப்ல இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டோட்டலா இன்னைக்கு 6 என்ட்ரி கிடைச்சது. 6 என்ட்ரில ஃபர்ஸ்ட் கொடுத்த என்ட்ரி புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த 5 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் தான். பட் டார்கெட் அளவுக்கு வெயிட் பண்ணல, ஏன்னா அதுக்கு முன்னாடியே என்னோட டார்கெட் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் அப்படின்ற டார்கெட் அச்சீவ் ஆயிட்டதுனால 5000 MTM பார்த்த உடனே நான் ஸ்கொயரா பண்ணிட்டேன். இன்னையோட டோட்டல் MTM இதுதான், 5571 ரூபாய் 25 காசு இன்னைக்கு ப்ராஃபிட். இதுல 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்காக இன்னைக்கு 6 ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், இன்ஃபி, மாருதி, ரிலையன்ஸ், SBI. இந்த 6 ஸ்டாக்ல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை இப்ப செக் பண்ணலாம். 6 ஸ்டாக்ல 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. SBIல 963 ப்ராஃபிட் வருது, ஆக்சிஸ் பேங்க்ல 737 லாஸ் வருது. டோட்டல் MTM 225 ரூபாய் 0.25% நமக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வருது. ஸ்டாக் மார்க்கெட்ல ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், மியூச்சுவல் ஃபண்ட் இது இல்லாம அடிஷ்னலா எந்தெந்த கம்பெனிக்கு எப்பப்ப டிவிடெண்ட் கிடைக்க போகுது, போனஸ் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னாக்கா அந்த டைம்ல நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு ஹோல்டிங்ல வச்சோம் அப்படின்னாக்கா ஷார்ட் டைம், அதாவது ஒரு 2-3 நாள்லயே நமக்கு அந்த டிவிடெண்ட் போனஸ்லாம் கிடைக்கிற மாதிரி நம்மளால பிளான் பண்ண முடியும். இது போல ஐடியாஸ், அதாவது
ட்ரேடிங் மட்டும் இல்லாம இது போல பல ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதுல நம்ம எப்படி எல்லாம் ட்ரேட் பண்ண போறோம், எந்த அளவுல நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்றத நாளையோட வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே, பாய்.